நம்ம சூப்பர்மேன் ஹீரோன்னு சொல்லி கூப்பிடுவோம். ஹீரோ, ஹீரோயின், ஃப்ரெண்டு இவங்க 3 பேர் தான் தப்புனா இருக்காங்க இந்த மூவில வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தப்புனா ஆக்ஷன் சொல்லிட்டு வந்து அங்கே வந்து தப்புனா போறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் தப்புனா ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்துறாரு. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து பார்த்தா அது யாரு காப்பாத்துறாங்கன்னு சொல்லிட்டு தப்புனா தெரியல. நம்ம ஹீரோ தான் சூப்பர்மேன் இல்லை, அவர் வந்து பவர் வச்சு காப்பாற்ற சஸ்ன்னு போனாலும் தந்து அவங்களோட ஃபோட்டோ வந்து இருக்குன்னு தந்து முடியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பார்த்தா இந்த மாதிரி பவர் இருக்குன்னு சொல்லிட்டு தப்புனா வீட்டுக்கு இந்த தப்புனா போறாரு. வீட்டுக்கு போயிட்டுனா அவர் வந்து பார்த்தா ஏகப்பட்ட ஃபிளாஷ்பேக்ல இருந்தப்பனா அவருக்கு வந்து பார்த்தா ஒரு இடத்துல போய் இந்த ஞாபகம் வந்து தெரிஞ்சிச்சு. நான் தான் சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்பனா காஸ்டியூம்லாம் தந்து போட்டு தந்து வந்துடுறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் ராபரி பண்ண போறாங்க அப்படி ஒரு விஷயம் தப்புனா நம்ம ஹீரோக்கு தப்புனா தெரிஞ்சிருது. தெரிஞ்சு போய் தப்புனா எப்படி தப்பு அட்டாக் பண்ணி தப்புனா காப்பாத்திடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் போயிட்டு வந்தப்பனா நம்ம ஹீரோ அதாவது நம்ம ஹீரோ வந்து தான் தந்து சூப்பர்மேன் சொல்லிட்டு வந்து தெரியாது. சூப்பர்மேன் கிட்ட போய் தப்புனா இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி தப்புனா ஒரு 10 நிமிஷம் கிட்ட தந்து இன்டர்வியூ தந்து கேட்கறாங்க எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஹாப்பியானச்சு. அப்புறம் வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஐஓ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போய் தப்புனா கண்காணிங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட நியூஸ் சேனல் தப்புனா சொல்றாங்க. ஹீரோ ஹீரோயின் அங்கே போய் தப்புனா கண்காணிக்கலாம் சொல்லிட்டு போகும்போது நம்ம டாக்டர் ஐஓ இருக்கல அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்லாம் பார்த்துனா மாட்டின்னு வந்து வில்லத்தனமா இருந்தா அவ்வளோ ஐக்க போண்டா எல்லாரையும் சொல்லிட்டு சுற்றி பார்த்தாங்க போது நம்ம ஹீரோ போயிட்டு அவருடைய காஸ்டியூம்லாம் போட்டு போய் தப்புனா அட்டாக் தந்து பண்ணிடுறாரு. நம்மளோட ஹீரோயினுக்கு மட்டும் பார்த்தா ஒரு டவுட்டாகவே தப்புனா இருக்குது. ஹீரோ தான் சூப்பர்மேனா இருப்பானோ அப்படின்னு டவுட் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தா அந்த பில்டிங் மேலே அந்த நின்றுட்டு இது என்ன சூப்பர்மேனே உங்க சொல்லுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது நம்ம ஹீரோ இன்னொன்னு தந்து அங்கேருந்து பார்த்தா குதிச்சிருவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படி வந்து காப்பாற்றிட்டு ஆமாடி நான் அடி சூப்பர்மேன் அப்படி ஒரு விஷயம் தந்து நம்ம ஹீரோ தந்து சொல்லுவாரு. அந்த ஹீரோ ஃப்ரெண்டு இருக்காங்களா அவன் வந்து பார்த்தா ஒரு காட்டில் போய் அப்படின்னா ஒரு குரங்கிட்ட தந்து மாட்டிப்பான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கும் தப்புனா இந்த விஷயம் தப்புனா தெரிஞ்சவனே தந்து 2 பேருமே தந்து அவனை காப்பாற்றுறதுக்காக தப்பு தான் போவாங்க. அங்கே அந்த குரங்கு வந்து பார்த்தா எதுவுமே தப்பு தான் பண்ணாரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ்னு அப்படின்னு ஒரு டீம் இருக்கு. அவங்க வந்து பார்த்தா கெட்ட டீம் அப்படி சொல்லி அந்த குரங்கு சொல்லி பார்த்தா இருக்கும். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாரும் போட்டு அடிச்சு போட்டு ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கிறதுக்கு இந்த தான் போயிடுவாரு. அப்புறம் வந்து பார்த்தா எப்படின்னு தந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டையும் தந்து காப்பாற்றி வந்தாங்க அங்க இருந்து. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எங்க டேட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்தா எங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்து பார்த்தாங்க போது ஒரு ஏலியன் தப்பு தான் வரும். அது வந்து பார்த்தா சில நிமிஷமான தப்பு தான் வரும். எப்படி வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அது மாதிரி ஹீரோயிங் எல்லாமே தப்பு தான் சேர்ந்து தந்து அதையும் தப்பு தான் டிஃபிட் தந்து பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து டிவைஸ் தப்பு தான் கிடைக்கும். அந்த டிவைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஈவில் சூப்பர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி தப்புனா நம்ம ஹீரோயினுக்கு வந்து டக்குன்னு தந்து அதோட டிவைஸ் தந்து வரும். அப்புறம் நம்ம ஹீரோயின் நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து தான் பார்ப்பாங்க. அவங்க இருக்காங்களே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனை பற்றி தந்து தப்பா எழுதணும். அதை தான் தந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரிய இதுவே எல்லாக்கிட்டையுமே போய் தந்து மக்கள் கிட்ட போய் கேட்குறாங்க சூப்பர்மேன் கேட்டானா சொல்லிட்டு அப்படி கேட்கும்போது எல்லாமே இல்லைங்க அவர் ரொம்ப நல்லவங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் வந்து பார்த்தா ஒரு இடத்துல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ஸ் அப்படின்னு ஒரு டீம் கூட இருந்தப்போ சரியான ஒரு ஃபைட் வந்து வருது. அந்த ஒரு ஃபைட்ல வந்து பார்த்தா சூப்பர்மேன் வந்து பார்த்தா அடிச்சு போச்சுன்னு தந்து போயிடறாங்க. இத்தனை போயிட்டு பார்த்தா நம்மளுடைய ஹீரோயினுடைய அப்பா தான் வந்து பார்த்தா சூப்பர்மேன் கிட்ட தந்து பேசுறாரு. அப்போ சூப்பர்மேன் பார்த்தா ரொம்ப தப்பா வருத்தம் தந்து வர்றாரு. ஹீரோயினோட அப்பா வந்து பார்த்தா ஒரு இடத்துல போய் தப்புனா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமண்டா கிட்ட பேச போகும்போது வந்து பார்த்தா ஒரு ஏலியன் இன்வெஷன் தந்து பார்த்தா அங்கே தப்பு தான் நடக்குது. அந்த ஏலியன் யாரு என்னன்னு தெரியல. அது பாட்டு வந்து பார்த்தா வந்து ஒரு மான்ஸ்டர் தப்பு அமைச்சு தப்பு தான் வச்சது. அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் இடத்துக்கு போய் தந்து சூப்பர்மேன் அடிச்சு தந்து அந்த ஜெயில இருந்து காப்பாத்திடுச்சு. ஆனா வந்து பார்த்தா சூப்பர்மேனை போட்டு பொழந்து எடுக்குது. அவன் இப்படி வந்து பார்த்தா சூப்பர் வந்து பார்த்தா கடைசியாக வந்து பார்த்தா அந்த ஒரு மான்ஸ்டரையும் தப்புனா ஐஸ்வர்யாரு ஐஸ்வருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தா அந்த ஃபைல் தந்து கிடைக்குது. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் விஷயம் நடக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்தா பூமிக்கு மேலே வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்பே இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு நம்ம ஹீரோ போய் தப்புனா ஸ்பேஸ் ஷிப் வந்து தப்புனா ஐஸ்வர்யா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோங்க தப்புனா அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க இவன் நல்லா நம்ப அப்படி சொல்லி சூப்பர்மேன் சொல்லும் போது அவங்க அப்பா ஓகேன்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன்ஸ்லாம் இருக்குல்ல அவங்க வந்து பார்த்தா 2 பேரும் தப்புனா நிற்கிறாங்க. அவங்க இன்னும் வந்து பார்த்தா பேசின்னு பார்த்தா இருக்காங்க. சீசன் வந்து பார்த்தா அவங்க யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியும்.